எல்இடி ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பண்ணி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த எஸ்எம்பிஎஸ்ல வந்து வாட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து ஃபோனில் எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டோம். இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் தான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த எஸ்எம்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 12 வால்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24 வால்ட். இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12 வால்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆம்ஸ் கணக்கு பண்ணி வேலை பார்க்குறாங்க. அந்த ஆம்ஸ் ஒரு மீட்டர் யூஸ் பண்ணால் வந்து ஒரு ஆம்ஸ் 2 மீட்டர் யூஸ் பண்ணால் 2 ஆம்ஸ்ன்னு சொல்லி வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி ஆம்ஸ் கணக்கு யூஸ் பண்ணதுக்கும் இந்த வாட்ஸ் கணக்கு யூஸ் பண்ணதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கணக்கில் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி ஆம்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டிப் லைட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 வாட்ஸ்லேருந்து 20 வாட்ஸ் வரும். அப்போ 20 இன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10 போட 5 போடச்சில் உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் கிட்ட வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஸ்டிப் லைட் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ஸில் வச்சு நீங்கள் போடும்போது 5 ஆம்ஸ் கணக்கு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வாட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. 5 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து வாட்ஸ் கணக்கில் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 வாட்ஸ் தான் வரும். அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணது எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா லோடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 5 மீட்டர் ஸ்டிப் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரும். அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் கிட்ட உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனாலேயுமே வந்து பிரைட்னஸ் கம்மியாகும். இந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ் கணக்கு பண்ணி வேலை பார்த்தா சூப்பராக இருக்கும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 12 வால்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆம்ஸ் அப்படி போட்டிருக்கோம்ல, 5 ஆம்ஸ் 12 ஆம்ஸ் 10 ஆம்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பெருக்கிட்டாலே போதும். இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்க 12 வால்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ் போட்டிருக்கோம் 12.5ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் பெருக்கிட்டா இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ். நீங்கள் பெருக்கி பாருங்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா சோக்கிலையுமே வந்து ஆம்ஸும் வால்ட்டும் இருக்கிறத நீங்க வந்து பெருக்கிட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது எத்தனை வாட்ஸ்ங்கறத. இந்த எஸ்எம்பிஎஸ் பாத்தீங்கன்னா வந்து 16.5 ஆம்ஸ். இதை வந்து எப்படி நம்ம வந்து வாட்ஸ் பார்க்கணும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் 12 பெருக்கல் 16.5 போட்டு பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வாட்ஸ் வரும். இதுதான் வந்து வாட்ஸ் கணக்கு. இப்படிதான் நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ்ல வந்து எத்தனை வாட்ஸ்ங்கறத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருக்கும். ஆனா வந்து சில வந்து எஸ்எம்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ் போட்டிருக்காது. போடாத இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ் கணக்கு ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ஒரு 200 மீட்டர் யூஸ் பண்ணாலும் எத்தனை வாட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம போட்டிருக்கோங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் வச்சிருப்பாங்க. அந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4500 வாட்ஸ் தான் நம்ம வந்து லோடு கொடுக்கணும். அது மாதிரி ப்ரொஃபைல் லைட்லேயே மொத்தத்திலே வந்து ஏற்றிட்டோம்னா கரண்ட் பில் அதிகமாக வரும். அதுக்காண்டி நம்ம வந்து வாட்ஸ் கணக்கு பண்ணி